ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படியா இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா. ஸோ ஹெட்செட் மஸ்ட் அண்ட் எல்லாமே டெல் பார்த்துருப்பீங்க. ஹெம் கன்ஃபெஸ். ஸோ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தெரில, ஏதாவது ஒரு ஃப்ளோவில் போகும். நான் ஜஸ்ட் சம்மரி மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்கடா நம்ம டெஸ்ட் வரைக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரோ என்ன ஷார்ட் தான்டா. ஸோ உங்களுக்கும் சின்னக்கும் வந்துட்டு ஒரு 2 மந்த்தாக மேரேஜ் ஆகிருக்கு. லைக் ஜஸ்ட் ஒரு கிஸ் கூட கிடையாது. பட் இந்த மனுஷன் வந்து பப்ளிக்கில் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறது, குட் நைட் சொல்கிறது, குட் மார்னிங் சொல்கிறது, உங்களுக்காக குக் பண்ணுறது, உங்களுக்காக ரொம்ப எல்லாமே கேர் பண்ணுவான். லைக் உங்கள் தலையை பின்னுறது, லைக் அந்த மாதிரி அவன் ரொம்ப கேரிங்காக இருப்பான். பட் ஒரு கிஸ் கூட இல்லை. லைக் சீக் கிஸ்ஸஸ் இருக்கும், பெக்ஸு. பட் லெஃப்ட் கிஸ் இது வரைக்கும் டச் பண்ணது கூட கிடையாது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ தான் இன்ட்ரோ வாங்கடா நம்மளோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஜிந்தான் வந்து வீட்டில் தனியாக தான் உட்காந்துருக்காரு. அவரோட ஹேண்ட் எல்லாமே அவ்வளோ கிளென்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஃபஸ்ட்லாம் கடவுளே இவ எங்கே போய் தொலைஞ்சா, கடவுளே இவ எங்கே போய் தொலைஞ்சாலோ அப்படின்னு சொல்லி அவனே சொல்லிவிட்டு சுற்றி மொத்த பார்க்குறான். நீங்கள் அங்கே காணோம். ஐயோ, எப்பவும் போட்டிருக்க ட்ரெஸ் இங்கே தான் கிடக்கு. எங்கள் ஃப்ரெண்டு கூட வெளில போய் நான் சொல்லிட்டு போனேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், காம்தான் ஜன் காம்தான் அப்படின்னு சொல்லி அவனே சொல்லிகிட்டு இருக்கான்டா. ஸோ அப்படியே டப்புன்னு ஃபோன் எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு 10வது தடவை கால் பண்ணுறான். மறுபடி ஃபுல் ரிங் போகுது, கட் ஆகுது. ஷோ இப்போ எங்கே ஃபோனை வச்சுட்டு போனான்னு கூட தெரில அப்படின்னு சொல்லி அவன் கத்திருப்பான். லைக் வீடு ஃபுல்லாமே அவனோட வாய்ஸ் தாண்டா எக்கோ அடிச்சிட்ருக்கு. அவன் அப்படியே லைக் ஒரு டீப்பான ஒரு பிரெத் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். வெளியில் மழை பெய்யுது. அவள் தான் இப்போ எங்கே இருக்கான்னு எவன்ட்டாத்துறான் கேட்டு கிளம்புறான். அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. யாரும் இல்லைடா, அவனோட தங்கச்சி தான். அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும். அவன் தங்கச்சி கூப்பிட்டுட்டு ஹலோ, ஏய் மியா, ஒயன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒயனா? என் கூட தான் கிளப்பில் தான் இருக்கா. என்ன அப்படின்னு சொல்லி மியா லைக் பின்னாடி ஃபுல் நம்ம பேக்ரவுண்டாகவே இருக்குது. எப்படின்னா லைக் பீப்புள் ஆடுறது, பாடுறது, பேக்ரவுண்ட் மியூசிக்கு அப்படி தாண்டா இருந்துகிட்ருக்கு மியா சைடு. கிளப்பா சரி நான் வரேன், என்ன பிக்கப் பண்ணுறேன், வயன்ட்ட ஏதோ சொல்கிறாத, சொன்னால் வச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜின்ன தங்கச்சிட்ட சொல்கிறான். சரிங்க சாமி, நான் சொல்ல வால் நல்லா குச்சிருவாடாண்ணா அப்படின்னு சொல்லி மியா சொல்கிறா. ஜின்னுக்கு அப்படியே ஐஸாக வாடாச்சு. ஐயோ, இப்போ அவளை தூக்கிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு முன்னே சொல்லிட்டேன். சரி வரேன், எந்த கிளப்பு அப்படிங்கிறான். ஸோ மியா வந்து எந்த கிளப்புன்னு சொல்லியிருப்பா. ஸோ வாஷ்ரூம் சைடு தான் இருந்திருப்பா. ஸோ அதனால் அவள் எல்லாமே வந்து சொல்லியிருப்பா. இந்த கிளப் இந்த இடம் பார்த்து வா என்னென்ன உன்ட்ட சொல்லையா அது இதுன்னு பாப்பா பேச்சு குத்துட்டே இருந்துகிட்ருக்குது. சின்னம் ஆமாம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி தானே. ஸோ எல்லாமே வந்து சொல்லியிருப்பான். ஐயாவுக்கு சிரிப்பு வந்துருக்கோன்ட்டு உன் பொண்டாட்டி என்னடா எதுவுமே சொல்லவே மாட்டாளா அப்படி இப்படின்லாம் சொல்லி அவன் டீஸ் பண்ணுறா. நீ வேறு உசுப்பத்த தம்பியா மூட்டு போய் நான் கிளப் வந்துட்டேன் அப்படிங்கிறான். ஸோ மனுஷன் ஒரு ஜீன்ஸு, அப்புறம் ஃபுல் ஸ்லீவில் பட்டன் டவுன் ஷர்ட்டு. லைக் பட்டன் போடும்போது 2 பாட்டாங்களோ. ஸோ அதனால் ஒரு இது வந்து டக்கின் பண்ணியிருக்கோம், ஒரு இது வெளில இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று போட்டேன். மேலே மனுஷன் ரெயின் கோட் வேறு போட்டிருக்கான். ஸோ காரில் தான் வந்திருப்பான். இருந்தாலும் அவன் நடந்து லைக் அவன் வீட்டிலேருந்து காரேஜ் போகணும்ல. ஸோ அந்த இடத்துல இதுவாகுங்கிறதுக்காக போட்டிருப்பான். மனுஷன் கழட்ட கூட இல்லை அதை சொல்லிட்டு அப்புறம் கீழே போட்டு கிளப்புக்குள்ளே ஓடிப்பான். ஸோ அவங்க பார்த்தா மியா தான் அவங்கள தாங்களாக பிடிச்சிட்டு இருக்கா. நீங்கள் தான் இதுன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட எதுவும் சொல்லிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவளுக்கே சுத்தமாக புரியல. இருந்தாலும் அமசாமிங்கிற மாதிரியே அவன் மண்டையாடிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போது மியா இங்கே உட்காரு, யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட லைக் ஜின் வந்திருக்கான்னு சொல்லி அவள் சொல்லவே இல்லை. யாரோ வந்திருக்காங்க போயிட்டு வா அப்படின்னு சொல்லிங்க பார்த்துக்க. மியாட்ட சொல்லிட்டு அவளை தள்ளி விட்றீங்க. ஸோ அப்போது நான் ஜின்னு உள்ளே வந்திருப்பேன்னா. ஸோ நீங்கள் பேசுறதுலாம் கேட்டிருக்க சத்தியமாக யாருக்கும் கேட்காது. ஸோ லைக் ஏன்னா அவ்வளோ நாய்ஸஸ் இருக்கும்ல. ஸோ மனுஷன் ஆனால் உங்களை பார்த்தா தேடிகிட்ருக்கா. மியா வந்து பார்த்துட்டா. ஸோ ஒரே என்ட்ரன்ஸ் தானே. ஸோ பார்த்துட்டு சரி அண்ணனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியா போயிருப்பாள. ஸோ அந்த கேப்பில் மியா போயிட்டு கையை பிடிச்சிட்டு ஜின்னு இழுத்துட்டு வந்துட்டுருக்கா. அங்கிட்ட உன் முன்னாடி நாடா இது
உன் பொண்டாட்டி எங்கே போகிறான்னு கூட கேட்க மாட்டியா நீலாம், என்னடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டே வராங்க ஜின்னும் மியாவும். ஸோ அந்த கேப்பில் யாரோ ஒரு பையன் தான் உங்களோட வேஸ்ட்டை பிடிச்சி கிராப் பண்ணி அவன் பக்கம் பிடிச்சி இழுக்கிறான். உங்களுக்கு அது யாருன்னே தெரியல. நீங்கள் அவ்வளோ குடிச்சிருக்கீங்க. நீங்கள் உங்களால் கண்ணை கூட திறக்க முடியல. லைக் எப்படி சொல்ல, அப்படியே பிளர்ராக தெரியுது உங்களுக்கு எல்லாமே. நீங்கள் யார் மியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மியான்னு நினச்சி வேறு நெக்கில் வேறு கையில் ரேப் பண்ணியிருப்பீங்க. அந்த பையன் ஸ்மித் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு தாய்ஸ் வந்து கிராப் பண்ணிட்டு அவனை மேலே போடுறான். அப்போ உங்களுக்கு லைட்டாக ஏதோ ஃபீல் ஆகுது. லைக் சப்கான்ஷியஸில் தானே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது, ஐயோ மியா இப்படிலாம் இருக்குது மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக லைக் கண்ணு ஹாஃப் தான் திறந்துருக்கு, ஹாஃப் மூடி இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியுது அது வந்து மியா கிடையாது, வேறு யாரோ ஒரு பையன், அதுவும் ஜின் கிடையாது. உடனே நீங்கள் பார்த்துட்டு அந்த பையனை டப்புன்னு பிடிச்சி தள்ளிட்டுருப்பீங்க. சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அவன் லேப்பில் வந்து எதிர்பார்க்குறீங்க. அந்த பையன் டப்புன்னு உங்களோட ஹிப்பை கிராப் பண்ணி மறுபடியும் அவன் லேப்பில் உட்காரச்சப்பா, நான் பேபி செட்யூஸ் பண்ணிட்டு அப்படியே போகிறேன் அப்படின்னு அவன் பையன் சொல்கிறான். ஜின்னுக்கு அவ்வளோ கோவம் அது. லைக் ஒரு மனுஷனோட கண்ணு அப்படியே ரெட்டாக மாறிடுச்சு, அவ்வளோ கிளென்சராக இருக்குது. மியாவுக்கு இன்றைக்கி எடுத்துக்கிறது கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்லி அவளுக்கு சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. பிகாஸ் இவள் போனால் இப்போ ஜின்னு அவளை தான் அடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மியா அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. என்ன தான் கடுப்பு வந்தாலும் ஜின்னு டக்கு 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 டக்குன்னு லைக் மார்ச் பண்ணுற மாதிரி அவ்வளோ வேகமாக வந்து அந்த பையன்கிட்டே உங்ககிட்டயும் வராங்க. உங்களை டப்புன்னு லைக் உங்களோட ஃபோராமை கிராப் பண்ணி உங்களை அவங்ககிட்ட இருக்கிறான். யார் அப்புறம் நீ என்ன ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அப்போ சொல்கிறான். இது பாருங்க ப்ரோ, ஒரு ரெஸ்பெக்டில் தான் இருக்குது, ஷேர் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறான். என்ன ப்ரோ நீங்களும் கிளப்புக்கு வந்துடுவீங்க, என்ன பொண்டாட்டி விட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அந்த பையன் கொஞ்சம் கூட ஹெசிடேஷன் இல்லை மாதிரி கேட்டுட்ருக்கான். என் பொண்டாட்டி அவன் மடியில் வச்சுருந்தா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். அந்த பையனுக்கு ஷாக், உன் பொண்டாட்டியா ஐயோ அப்படிங்கிற மாதிரி தள்ள கவஸ்ட் அப்படியே டப்புறம் உட்காந்துட்டான். பிகாஸ் ஜின் வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அவங்க சிட்டியிலேயே. ஸோ அதனால் அவ்வளோ ஃபியர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வைஃப் இருக்குன்னு தெரியும், பட் அது நீங்கன்னு அவனுக்கு தெரிய போல். சாரி சாரி சார் அப்படிங்கிறான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி பார்க்குறான். உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்குறான். அவனோட ஒரு ஆமை லைக் உங்கள் ஃபோராம் போச்சு தானே உங்களுக்கு கிராப் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே உங்களோட ஃபோராம்லேருந்து அப்படியே உங்களோட வேஸ்ட்டை சுற்றி அவ்வளோ பொசசிவாக அந்த மான்ஸ் அப்படியே உங்களை லைக் அவ்வளோ கிராப் பண்ணி அந்த பையன் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. என் பொண்டாட்டி டச் பண்ணுறான் அப்புறம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே சொல்லிவிட்டு உங்களை அப்படியே இவ்வளோ க்ரிப்போடு பிடிச்சிட்ருக்கான். நீங்கள் அவன் ஷோல்டரில் தான் சாஞ்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு க்ரிப்பு வேணால. ஸோ அதனால் அவன் அப்படியே அந்த பையன் பார்த்து உன் பேர் என்னன்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் கேட்குறான். சாரி உன் பேர் என்னன்னு தான் நான் கேட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜின் சொல்கிறான். என்ன என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறான். ப்ரோ என் பேர் ஜீவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேர் சொல்கிறான். ஜீவான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். லைக் அவன் என்ன பிளான் பண்ணுறான்னு மியாவுக்கே புரியல. அவள் கான்சியஸில் தானே இருக்கா. ஸோ அவளுக்கே புரியல. பட் என்ன அவன் என்னமோ தரமாக பண்ண போகிறான்னு மட்டும் தெரியுது. அந்த பையன் ஜீவான் அப்படியே லைக் தலைக்காய் ஃபஸ்ட்டு உட்காரான். ஐயோ யாரை போய் பிடிச்சி வச்சுருந்தேன் பாரு, ஐயோ இல்லை வேறு கேங்காக பண்ணலாமான்னு வேறு கேட்டு, ஐயோ இல்லை உனக்கு தேவையா, உன் வாழ்க்கையே போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டான். அவனுக்கு அவனே சொல்லிட்டான். அவன் பாட்டுக்கு அழுவுறான் க்ளப்லேயே. ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னடா அப்படி இப்படின்லாம் கேட்குறேன். இவன் நான் இதை பண்ணிட்டேன்டா, தெரியாதனமாக பண்ணிட்டேன் மச்சான், இதில் வேறு அது இதுன்னு கேட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறான். ஸோ இப்போது இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுதுடா. ஸோ இப்போது அவன் உங்களை லைக் நடக்க வச்சு தான் கூப்பிட்டு போயிருந்துட்டுருப்பான். பட் நீங்கள் ரொம்ப ஸ்லம்பாக இருக்கீங்க. லைக் அப்படியே உங்களோட தலைலாம் அப்படியே நழுவுது அவன் ஷோல்டர்லேருந்து. அவன் டப்புன்னு உங்களோட தாய்ஸுக்கு பின்னாடி ஒரு ஹேண்ட் வச்சுட்டு இன்னொரு ஹேண்ட் உங்களோட நேப்பில் வச்சுட்டு அவளுக்கு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான்டா.
லைக் பிராடல் ஸ்டைலில் உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். நீங்கள் எதுவுமே சொல்லலை, ஆனால் உங்களுக்கு ஜின்னுன்னு மட்டும் தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் லைக் ஹஸ்பண்ட்னா ஒரு கம்ஃபர்ட் இருக்கும்ல. ஸோ இவ்வளோ நாள் இந்த மேரேஜ் 2 மந்த்லாம் உங்களுக்கு கம்ஃபர்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பான். ஸோ அந்த கம்ஃபர்ட்லேயே உங்களுக்கு தெரியுது ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் பாட்டுக்கு உங்களோட ஒரு ஆர்ம் வந்து அவனோட நெக்கில் வச்சுட்டு இன்னொரு ஆர்ம் அப்படியே காற்றுல அப்படியே நங்குற மாதிரி அப்படியே ஹேங் ஆகிட்டே வந்துடா. ஸோ அப்படியே அவங்கள தூக்கிட்டு போயிட்டு பேக் சீட்டில் படுக்க வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போகலாம். சரி ஓகே டிரைவர் சீட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வரான். மியா குடு 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 குடுன்னு அவன்கிட்ட ஓடி வரா. ஏ எங்கடா போகிற? வீட்டுக்கு தான் போவேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன கூப்பிட்டு போ, நானும் அவள் கூட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மியா சொல்கிறா. சாரி யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மியா இப்போ வந்து பேசஞ்சர் சீட்டில், ஸோ நீங்கள் பேக் சீட் ஓகேவா. ஸோ இப்போது மியா வந்துட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்கா. ஸோ ரியர்வியூ மிரரில் ஜின் பார்க்குறான். அவள் திரும்பி உட்காந்து உங்களை தான் பார்த்துட்ருக்கா. லைக் நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்களா, என்னடா இவ்வளோ குச்சிருக்கா, என்ன தான் சண்டை கிண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லி மியா அப்படியே லைக் வண்டி ஓட்டும்போது அப்படியே பேச்சு கொடுத்துட்டே வரா. ஸோ அவனுக்கு ஏதாவது கடுப்பில் ஏதாவது போய் விட்டு வச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டு வரா. சண்டையும் இல்லை ஒரு மயிரும் இல்லை. நீ எதுக்கு அவளை கூப்பிட்டு போன, ஏன்ட்டு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டுதுன்னு சொல்கிறான். ஆமாம்ல அவன்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்லிட்டு சிரிக்கிறா. மியா இல்லை சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மியா, எனக்கு கடுப்பாக வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜன் லைக் ட்ராமாட்டிக்காக இருக்கிற மாதிரி சொல்கிறான். மியா ஜஸ்ட் சிரிச்சுட்டு சரி சரி நீங்கள் 2 பேரும் எதாவது பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடுவில் வந்துட்டு மியாவோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் ஷாப்பில் வந்து ஜன் வந்து நிறுத்திருப்பான். அந்த வேலட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலட் போய் கொடுத்துருப்பான். ஸோ அவளுக்கு ஸோ மணி இருக்கும்ல வேலட்டில், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலட்டையும் தூக்கி கொடுத்துருப்பான். மியா வந்துட்டு லைக் ஒரு சின்ன பொண்ணு மாதிரி கிட்டு 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 கிட்டுன்னு ஓடிருப்பா. அதுவும் வாங்கிட்டு அந்த கேப்பில் தான் நீங்கள் ஆக்சுவலி எந்திரிச்சிருப்பீங்க. ஸோ கிளப்புன்னு நினச்சிட்டு அப்படிங்கிறீங்க. லைக் இப்போ உங்களுக்கு ஜின் தூக்கிட்டு வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் அப்படியே நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க மியான்னு சொல்கிறீங்களா. ஜின் அப்படியே டப்புன்னு திரும்பியிருப்பான். உன் புருஷன் இங்கே முன்னாடி உட்காந்துருக்கான், மியா கேட்குது அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவங்கள. யார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாருன்னே நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவன் அப்படியே உங்களை ஷாக்கில் பார்க்குறான். ஏய் வயனே, நான் தான்டி உன் புருஷன், உன் கழுத்தில் தாலி கட்டின வேண்டி அப்படிங்கிற மாதிரி இதுன்னு பார்க்குறான். நீயா ஏ நீ அப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே இவ்வளோ நடிச்சு மாதிரி பார்க்குறீங்க. பச்சையாக தெரிஞ்சு நீ நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். சரி சரி அப்படிங்கிறீங்க. லைக் உங்களுக்கு அப்படியே தலைலாம் வலிக்குது. இன்னும் நீங்கள் அந்த தெளியவே இல்லை. ஸோ வாய்ஸில் அதெல்லாம் தெரியுது நீங்கள் தெளியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டப்புன்னு மியா இருப்பான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ தான் நீங்கள் அன்கான்ஷியஸில் வந்தீங்கல்ல. நீங்கள் டப்புன்னு அந்த பேசஞ்சர் சீட்டில் வந்து உட்காந்துருப்பீங்க. உட்காந்துட்டு உங்களோட உங்களோட ஹெட்டை வந்துட்டு ஜின்னோட ஷோல்டரில் வச்சுட்டு அவனோட எப்படி சொல்கிறது ஜஸ்ட் அப்படியே டயர்டாக ஹக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க பேசஞ்சர் சீட்டில். அவனும் அதுக்கேற்ற மாதிரி லீன் பண்ண மாதிரி உட்காந்துருக்கான். அப்போ தான் மியா வரா. நான் வெந்துச்சிட்டா டேய், உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒன்றுமே ஆகலன்னு சொன்னீங்களேடா, என்னடா எப்படிலாம் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே ஜின்னை பார்க்குறா. மூட்டிட்டு நீ பின்னாடி போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஜின்னு விஸ்பர் பண்ணுறான். சரிங்க சாமி நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல அவள் சாப்பிட்டுட்டு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வேலட் அப்படியே தூக்கி அவன் லேப்பில் போட்டு அவன் பாட்டுக்கு பேக் சீட்டில் உட்காடுறா. ஸோ லைட்டாக அப்படியே ஜின் வந்துட்டு அவங்களோட 2 ஹேண்டுமே அவரோட செஸ்லேருந்து எடுத்துட்டு ஸோ அந்த மந்த்ஸ் அப்படியே ட்ரைவ் பண்ண போகும்போது நீங்கள் அப்படியே ஏறி அவரோட லேப்பில் உட்காந்துருப்பீங்க. லைக் நான் எப்படி தாயை ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜின் பார்க்குறான். இப்போ ட்ரைவ் பண்ண அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு என்ன சத்தியமாக தெரில. மியா பின்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐஸ்கிரீமே வாயில் வச்சு அந்த ஸ்கூப் வச்சுருப்பாங்கல்லடா உடன் ஸ்டிக்கு. ஸோ அந்த இது அப்படியே வாய்க்குள்ளேயே இருக்குது. அட கடவுளே அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துட்ருக்கா. டேய் நான் உன் தங்கச்சிடா, உன் பொண்டாட்டிட்டு ஏதாவது சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆனால் ஜின்னு சான்ஸ் விட்ற மாதிரி இல்லை. மனசு அப்படியே ஒரு அப்படியே உங்களோட வேஸ்ட்டோட ஒரு பின்னாலேருந்து ஸோ வேஸ்ட்டில் ரேப் பண்ணிட்டு 1 ஹேண்டில் மனசை ட்ரை பண்ணியிருப்பான். டெய்லி இப்படி தான் பண்ணுவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு மியா பார்க்குறா.
பேசாத அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஜின் ஆக்ஷனில் மட்டும் வாயில் கை வச்சு பேசாத அப்படின்னு சொல்லி போடுற. சரிங்க சாமி நான் வாயை பொத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு சாப்பிட்ருக்கா. நீங்கள் திரும்பவே இல்லை, நீங்கள் அப்படியே உங்களோட ஃபேஸை ஜின்னோட நெக்கிலே வச்சுருக்கீங்க. லைக் இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே ஆக்ட் பண்ண மாட்டீங்க, கிளிஞ்சியா ஸோ ட்ரங்க் ஆனதுனால நீங்கள் அப்படி ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஜின்னுக்கே இப்போ தான் புரியுது. ஸோ ஃபைனலி இப்போது எல்லாமே உங்களோட வீட்டுக்கு வந்தாச்சுடா. ஸோ மேன்ஷன் வந்தாச்சு. மியா பாட்டுக்கு குடு 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 குடுன்னு பாட்டுக்கு கெஸ்ட் ரூம் ஓடிருப்பா. ஸோ ஆப்வியஸ்லி அண்ணனோட மேன்ஷன் அவளுக்கு தெரியும்ல எங்கே போகணுன்னு. ஸோ அப்ஸ்டேர்ஸில் ஒரு இது எடுத்துகிட்டு ஸோ உங்களோட ஒரு ரூம் வந்துட்டு டவுன் ஸ்டேர்ஸில் ஒரு ரூம் இருக்குது, அப்ஸ்டேர்ஸில் ஒரு ரூம் இருக்குது. ஸோ இவன் வந்துட்டு உங்களோட டவுன் ஸ்டேர்ஸ் ரூம் தான் தூக்கிட்டு போவான். ஸோ அப்போ வந்து மியா இதுங்க ரெண்டு ஏதாவது மேட்ரு பண்ணுற போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்ஸ்டேர்ஸ் போயிருப்பா. ஸோ இப்போது நீங்களும் ஜின்னும் அங்கே இருக்கீங்கடா. ஸோ இப்போது ஜின் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துருக்கான். ஜஸ்ட் அப்படியே படுத்துருக்காங்க கடல் பண்ணிட்டு. நீங்கள் அப்படியே ஜின்னோட ஜஸ்ட்டு நெக் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கடா. அவன் பயன் என்ன பண்ணுறக்கா அப்படின்னு சொல்லி லைட்டாக அவங்கள புஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ஸோ இப்போ அவன் ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு கம்ஃபர்ட் போயிடக்கூடாது அவனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பிகாஸ் அவன் இந்த 2 மந்த் எல்லாமே அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் வச்சுருந்தான். ஸோ இப்போது நான் திடீர்னு எதாவது பண்ணிட்டு அவளுக்கு கம்ஃபர்ட் போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை லைட்டாக புஷ் பண்ண ட்ரை பண்ணுறான். நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஸோ அவனோட ஆப்ஸை அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஒரு ஹேண்ட் அன்படனே பண்ணி தான் அவன் ஷர்ட்டை அப்படியே ஆணு பார்க்குறவன் எதுவுமே சொல்லலை. இப்போது ஃபஸ்ட் தான் புஷ் பண்ணான். பையன் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியுதா பையன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹம்ப் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் கிஸ் பண்ணுறீங்க. அப்படி எப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை கிஸ் பண்ணி தாண்டா இருக்கீங்க. அவன் டப்புன்னு உங்களை லைக் ஃப்ளிப் பண்ணிவிட்டு உங்களை இப்போ பெட்டில் பின் பண்ணியிருக்கான். அயன் உனக்கு என்ன பண்ணுறேன்னு தருத்தாடி, ஹே பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கடி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரங்க் வாய்ஸில் கேட்குறீங்க. ஏன்னா எனக்கு மூட் ஆகுது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நெக்கு லைக் ஸ்னிஃபில் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே எந்திரிச்சிருப்பான். நீங்கள் அவனோட ஃபிஸ்ட்டை கிராப் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அவனோட லேப்பில் உட்காந்துட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ கண்ணை ஹாஃப் ஓப்பன் தான் இருக்கு. எனக்கு உனக்கா தெரியும், எனக்கு மொதல் நாள்லேருந்தே இது வேணும், இதுன்னு இல்லை ஒன்று தான் வேணும். என்ன உனக்கு கம்ஃபர்ட் கொடுக்கலாம் தாண்டி வச்சுருந்தேன், மூட் ஏற்றாத பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக அப்படியே லைக் ஜென்ட்லாம் அவங்கள மறுபடியும் உட்கார வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் லைக் இப்போ ஃபுல்லாக கண்ணை ஓப்பன் பண்ணிப்பீங்க. அவங்கள பார்க்க கன்ஃபியூஸ்டாக என்ன அடி அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்களை ஆழ்ந்து பார்க்குறான். அப்படிங்கிற மாதிரி நான் அவனும் குடிக்கலாம் இல்லை சாரே, நாங்களாம் குடிக்கிற டைப்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுங்க. அப்போ ஏன்டி இவ்வளோ நேரமாக நடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பார்க்குறான். ஆமாம் சாரே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தலையாட்டுறீங்க. உனக்கு சிரிப்பு வருது, கடுப்பு வருது. கடுப்புனா அந்த மாதிரி இல்லை, ஸோ சாஃப்டா ஓகே. நான் நீ அதை டைரெக்டாகவே கேட்டிருக்கலாம் இல்லடி, எனக்கு அப்படிலாம் நாங்கள் ஆள் கிடையாது, ஆக்ஷன் பிஃபோர் வேர்ட்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் ஸ்மால் பண்ணிட்டேன். சரி அப்போ நீ கிஸ் பண்ணது எல்லாமே இன்டென்ஷனலா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். மேபி எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜஸ்ட் அவங்களை பார்த்து ஸ்மிக் பண்ணிட்டா. ஸோ அப்படியே அவங்க வந்து அப்படியே பெட்டில் புஷ் பண்ணுறான்டா. ஸோ எந்த பார்ட் வந்துட்டு வாட்ஸ்அப் சேனலில் வரும்டா. ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்துட்டு நம்ம சேனலோட பயோவில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. இல்லைனா யாரும் ஜாயின் பண்ணலை, நான் க்ரியேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் நான் அஃபிஷியலாக எதுவும் சொல்ல, ரீசெண்டாக தான் சொன்னேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டு அந்த பார்ட் பாருங்கடா. இதுக்கப்புறமா எஃப்எஃபோட ஸ்முத் பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் தான் வரும். ஓகே, ஸோ பேக் டு த ஸ்டோரி. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் 2 பேரும் லைக் மூச்சு வாங்குது, நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் அவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி கண் அடிச்சுட்டு, நான் ஃபஸ்ட் டைமா
அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவனோட செஸ்ட்டில் லைட்டாக ஹிட் பண்ணுறீங்க. மேலேருந்து மியா கத்துறா, ஏ உங்கள் 2 பேர்த்துக்கு என்ன சைலண்ட்டாக இருக்கவே தெரியாதா, நான் இங்கே ஒருத்தி தூங்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி. மிட் நைட்டு வேறு, இப்போது ஒரு 1 மணி இருக்கும். அவள் வந்து டோருக்கு முன்னாடி கத்திட்டு அவள் பாட்டு குட்டு 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 குட்டுன்னு ஓடுறா. ஸோ ஜின் அப்படியே ஜஸ்ட் சக்கல் பண்ணிவிட்டு அவனோட ஃபோனை அப்படியே கிராப் பண்ணுறாடா. நீங்கள் அப்படியே ஒரு ஆப்ரோ ரைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அவன் பார்த்துட்டு, ஸோ அப்போது அந்த பையன் லேப்பில் உட்காந்தது எல்லாமே இன்டென்ஷனல் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மேபி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்து அப்படி குறுக்குறுன்னு அவங்களுக்கு பார்க்குறான். அந்த பையனும் சாவ போகிறான், நீ என்கிட்ட சாவ போகிறடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அவனோட பர்சனல் செக்ரட்டரிக்கு மெசேஜ் பண்ணுறான். ஸோ அந்த பையனோட பேர் ஜுவான். ஸோ இவன் எங்கே வேலை பார்க்குறான், இவன் எந்த இடத்துல வேலை பார்க்குறான்னா அவனை வேலையிலேருந்து தூக்க சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். போட்டுட்டு, டேய் அதுக்குன்னு அவன் வேலையை தூக்கிடா. ஆமாம் பின்ன என்ன தான் என் பொண்டாட்டியை நினச்சாலும் கேங்காக பண்ணலாமா, என் பொண்டாட்டியை டச் பண்ணதே தப்பு, இன்னொன்று நீ வேறு தெரிஞ்சு போய் உட்கார்ற பற்றியா, உனக்கு இருக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட 2 பெஸ்ட்டையும் கிராப் பண்ணிட்டு அவனோட பேஸ்ட்டை சுற்றி அதை ரேப் பண்ணி உங்கள் ஜஸ்ட்டு கோலை போன அப்படி இப்படின்னு சொல்லி அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான்டா. ஸோ இதோட இந்த வாய்ஸ் ஆஃப் முடிச்சுக்கலாம்டா. ஸோ ஹாப்பி எண்டிங். லவ் யூ ஆல். டாடா.